Hi friends, welcome to Crane's Recipe video. இன்னைக்கு வீடியோல சூப்பரான டேஸ்டான கொத்து பரோட்டா பார்க்கலாம். பரோட்டா வாங்கும்போது அது மீதி ஆயிடுச்சுனா கவலைப்பட வேண்டாம். நாம இந்த மாதிரி பண்ணிரலாம் சூப்பரா. கைகளால பிக்காம பரோட்டாவை இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சுட்டு கட் பண்ணுங்க. அப்ப நமக்கு சேஃபா கிடைக்கும் நல்லாவே. உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் நல்லா ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ளேவருக்கு என்ன மசாலா வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டுக்கோங்க கலருக்காக. இந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு வதக்கி கொடுத்துருங்க. இப்போது நான் லெஃப்ட் ஓவர் கறி வச்சுருந்தேன், வெஜ் கறி தான். அதை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த கறி கொதித்ததுக்கப்புறமா நாம் கொஞ்சமாக மேலே மல்லி இலை தூவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பரோட்டாக்கள்லாம் இதில் ஆட் பண்ணலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா குழம்பும் இந்த பரோட்டாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கிரேவி வந்துட்டு நமக்கு நிறைய வர மாதிரி நல்லா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் பரோட்டா வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ட்ரையாக பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இந்த பரோட்டாவை சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பரோட்டாவும் சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நாம் எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் அந்த பரோட்டா நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. அப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கோங்க. தூவிட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போது நம்மளோட கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதில் நாம் நான்வெஜ்ஜோ முட்டையோ எதுவுமே சேர்க்கலை. முட்டை சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நாம் ஹோட்டலில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். நல்லா சால்னா டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். See you next video.